பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் மனக்கண்களில் கண்டபடியே பெறுவீர்கள். ஆதார வசனம் ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாம். விசுவாச மக்களே, ஆபிரகாமை பார்த்தபின் கர்த்தர் திட்டமிடவில்லை அல்லது திட்டத்தை அழித்து மாற்றவும் இல்லை. வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் உரைத்தது, அவர் வாயால் உரைத்தது. அவர் திருவாய் மலர்ந்து உரைத்தவைகளை மோசே எழுதி வைத்தான். முதல் 5 புத்தகங்கள், இதற்கு தோரா என்று பெயர். ஆக தேவன் உரைத்தபடி நடந்தது. அவர் உரைத்ததை தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள், எழுதியிருக்கிறபடி நடந்தது. மாற்றமே கிடையாது. அவர் உரைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று அல்ல. கர்த்தர் ஒன்றை உரைத்தார் என்றால் அது நடந்து விட்டது, கிடைத்து விட்டது, கொடுக்கப்பட்டு விட்டது, மாற்றம் அடைந்து விட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது என்றுதான் பொருள். ஆபிரகாம் சரீரம் செத்துவிட்டது, சாராளின் கற்பம் செத்துவிட்டது. ஆனால் இவர்களை பார்த்து உங்களை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்றார். ஏற்படுத்துவேன் என்று சொல்லவில்லை, ஏற்படுத்தினேன் என்றார். கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லவில்லை, கொடுத்தேன் என்று தான் சொல்லிக்கொண்டே வந்தார். நான் கொடுத்து விட்டேன், சுதந்திரித்துக் கொள்வது எடுத்துக்கொள்வது உங்களது பொறுப்பு. எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? கர்த்தர் சொல்லிவிட்டார். இனி அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அடைவேன், எடுத்துக்கொள்வேன் என்ற நிச்சயம் வேண்டும். இதற்கு பெயர்தான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, நடப்பதாகும். கர்த்தர் ஏற்படுத்தினேன் என்றதற்கும் அவன் ஈசாக்கை பெற்றதற்கும் இடையில் ஒன்று நடந்தது. இதை கர்த்தர் நடப்பிக்கவில்லை, ஆபிரகாம் நடப்பித்தான். அதுதான் விசுவாசத்தில் வல்லவனானான். கொரோனா பீரியடில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வெளிப்பாடு என்னவென்றால், சரீரத்தில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக வேண்டும், இருந்தால் கொரோனா தாக்காது. இது எல்லாரும் சரீரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள் ஒரு பீரியட். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி? ஏதோ ஒன்றை தூக்கி எறிய வேண்டும், விசுவாசத்திற்கு எதிராக இருப்பதை. இனி ஒன்றை பற்றி பிடிக்க வேண்டும், இறுக பிடிக்க வேண்டும், விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிறதற்கு. ஆபிரகாம் தன் சரீரம், மனைவி கற்பம் இரண்டையும் பார்த்தால், யோசித்தால் இருக்கிற விசுவாசம் பறந்து போய்விடும். ஆகவே அதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை, மைண்டுக்கே கொண்டு வரவில்லை என்று ரோமர் 4:19 பார்க்கிறோம். அந்த ரோமர் 4:17 கடைசி வரை வாசித்து ஒப்பற்ற வாக்கியங்கள். அந்த இடத்தில் இரண்டையும் வைத்தான். ஒன்று, கர்த்தர் தனக்கு வாக்கு கொடுத்த மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். ஆம், மரித்து விட்டது, இது யாவருக்கும் தெரியும். இதற்கு பதிலாக வேறொன்று புதிதாக கொடுக்கவில்லை. அதையே எது மரித்ததோ அதை உயிர்ப்பிக்கிறார். 86 வயதில் ஆபிரகாமுக்கு சரீரத்தில் பலன் இருந்தது. ஆகாரின் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இப்போது கிட்டத்தட்ட 100 வயது. இப்பொழுதுதான் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன பொழுது ஆபிரகாம் நகைத்தான். ஆதியாகமம் 17 ஏதாவது சாத்தியக்கூறு இருந்தால் நாம் சிரிக்க மாட்டோம், கொஞ்சம் யோசிப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை, சரீரம் மரித்த நிலை. இப்போது நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்கிறாரே, அவனுக்கு சிரிப்பு வந்தது. மார்க் 5 இயேசு யவீரனுடைய மகள் இறந்துவிட்டாள் என்ற செய்தி வந்துவிட்டது. அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது யாவீரு பார்க்கிறான். யாவீரை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்த பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். போனார்கள் வீட்டுக்கு. எல்லாரும் அழுது கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மகள் மரிக்கவில்லை என்று சொன்னது அங்கிருந்தவர்கள் சிரித்தார்கள். ஏன்? மரித்து விட்டது, அங்கே கட்டிலில் கிடத்தி இருக்கிறார்கள், அதை எல்லாரும் பார்த்து விட்டார்கள். இவரோ மரிக்கவில்லை என்கிறாரே என்று சிரித்தார்கள். இவருக்கு தெரியாது போல என்று சிரித்தார்கள். அவர் ஏன் அப்படி சொன்னார்? மரித்தது தான், ஆனால் நான் உயிர்ப்பிக்கப் போகிறேன் என்று உள்ளே போய் உயிர்ப்பித்து கொடுத்தாரே, எழுப்பி கொடுத்தாரே. அதுபோலத்தான் ஒரு குமாரனை பெறுவாய் என்கிறாரே, அவருக்கு தெரியாதா? மரித்து போன சரீரம், செத்து போன கற்பம் எப்படி? இப்போது ஆபிரகாம் உணர்கிறான், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். ஆஹா, என் வாழ்வில், என் சரீரத்தில், என் ஆத்துமாவிலே விசுவாசம் மரித்து போய்விட்டது, ஆகையால் தான் சிரித்தான். அதை உயிர்ப்பிப்பார் என்று சிந்தனை வந்ததும் மரித்ததை அவன் எண்ணவில்லை, யோசிக்காமல், மதிப்பு கொடாமல் ஈசாக்கை கற்பனை பண்ணினான், வாக்கை கற்பனை பண்ணினான். அதையே பண்ணி 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 விசுவாசத்தில் வல்லவனானான். அடுத்து 2வது ஒன்று செய்தான். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். ஆதியிலே படைப்பை நினைத்தான், ஒன்றுமே இல்லை, காரிருள்.
வெளிச்சத்தை அழைத்தார், வந்தது. அப்படியே ஒன்று ஒன்றாக வாயிலிருந்து வார்த்தையின் மூலம் அழைத்தார், எல்லாம் வந்ததே, உண்டாகினதே. ஓ, இதுதான் சத்தியம். பிடித்து கொண்டான். இப்பொழுது யோசித்தான், தேவன் வார்த்தையை கொண்டுதானே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எனக்கும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எதற்காக அனுப்பினாரோ அதை செய்யாமல் வெறுமனே திரும்பாது என்பதை உணர்ந்தார். ஏசாயா 55:11-12. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். 10:11, மன்னிக்கணும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியப்படி வாய்க்கும். எந்த வார்த்தை அவர் கொடுத்தாரோ, ஈசாக்கு பிறப்பான் என்று சொன்னால் அந்த காரியத்தை அதை செய்து முடிக்கும். உங்களுக்கு சுகம் உண்டாக என்று வாக்கு கொடுத்திருந்தால் அந்த காரியத்தை செய்யாமல் அந்த வார்த்தை உங்கள் வீட்டை விட்டு போகாது. குமாரன் ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்றார். அதே வாய், அவருடைய வார்த்தை. என் சூழ்நிலையை நான் பார்ப்பதில்லை. அவர் வாக்கை அனுப்பிவிட்டார். என்னை பார்த்து அது கிரியை செய்தே தீரும் என்று முழு நிச்சயம் அவனுக்கு வந்தது. விசுவாசத்தில் வல்லவனான். இப்படித்தான் நாம் வல்லவனாக வேண்டும். பெற்றான் ஈசாக்கை. நிதர்சனத்தை கர்த்தர் உடைத்தார். ஒன்றுமில்லை, இல்லை இல்லை, இல்லவே இல்லை, 1% கூட சாத்தியமே இல்லை என்று உங்கள் வாழ்வில் எவைகளெல்லாம் உங்களை பார்த்து சேலஞ்சாக பார்க்கின்றனவோ நீங்கள் அவைகளை இப்படி பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தரின் வாக்கை வைத்து அது நடந்தேறு வரையும் தடுப்பார் ஒருவர் இல்லை. என்னையும் பாருங்கள். திரும்ப திரும்ப அதையே நினையுங்கள். ஆபிரகாமை போல விசுவாசத்தில் பலப்படுங்கள். உதாரணம், சுகம் இல்லை, வாக்கு வையுங்கள் அந்த இடத்தில். நானே பரிகாரி, என் தழும்புகளால் குணமானீர்கள் என்றிருக்கிறது. அந்த குணமானதை, சுகமானது அவர் எழுந்து வேலை செய்வது, வேலைக்கு போவதையே காணுங்கள். அப்படியே நடக்கும். கடன் இருக்கிறது, கடனை கட்டிட்டா மட்டும் போதும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ கடன் கொடுப்பாய் என்கிறார். அடேங்கப்பா, அந்த கடன் என்ற இடத்தில் நீங்கள் செழித்து மற்றவர்களுக்கு கொடுப்பது போல எண்ணுங்கள். இது கற்பனை தான், ஆனால் நிஜ கற்பனை, ஆண்டவருடைய வார்த்தையினால் வந்த கற்பனை. நாம் பகல் கனவு காணுவதல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது நீ கடன் கொடுப்பாய் என்று. அந்த வார்த்தை அந்த இடத்தில் வையுங்கள். இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்ற நிலை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது அவனை சம்பூர்ணமடைய செய்வேன் என்று. அப்பொழுது இங்கே கற்பனை செய்யுங்கள். அந்த இடத்தில் நான் சம்பூர்ணமாவேன், என் வீட்டில் எல்லா பொருட்களும் நிறைந்திருக்கும், நான் கொடுப்பேன் என்று அதை பாருங்கள். வீட்டில் குழப்பம், சண்டை, காலையில் எழுந்தாலே பயம், இன்னைக்கு என்ன பிரச்சனையோ என்று. வார்த்தை சொல்லுகிறது உன் எல்லை எங்கும் சமாதானம். இப்பொழுது அப்படியே நினைத்து பாருங்கள். சண்டை இடத்துல நீ இதை வைத்து பாருங்கள். ஆண்டவருடைய வாக்கை. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சோன்னு குட் மார்னிங், இன்றைக்கி என்ன பண்ணலாம், நைட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், அது செய்கிறேன், இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடியதை பாருங்கள். என்ன நீங்கள் பார்க்கிறீர்களோ அதுதான் நடக்கும். பிள்ளைகளினால் மன நோவு, அதை விட்டு விடுங்க. இப்போ பிள்ளைகளை இப்படி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகள் நான் தந்த சுதந்திரம், ஒலிவ மர கன்றுகள். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை அப்படி கற்பனை பாருங்கள். அவர்கள் மாற்றம் அடைவதை பாருங்கள். அந்த வார்த்தை அந்த மாற்றம் அடையாமல் வெறுமனே திரும்புவது இல்லை. ஏசாயா 55:10-11 அந்த இடத்தில் வையுங்கள். நான் உன்னை பிஸ்னஸ், ஒரு நாளைக்கு இந்த பிஸ்னஸ், ஒரு நாளைக்கு அந்த பிஸ்னஸ், வேலையில் நிலையில்லை, இந்த கம்பெனியில் 10 நாள், அந்த கம்பெனியில் 6 மாதம். ஆண்டவர் வாக்கை வையுங்கள். நான் உன்னை நிலை நிறுத்துவேன், இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. உன் தேசத்தில் நிலை நிறுத்துவேன், இனி சிறுமைப்படுவதில்லை. பூமி தேசம் தன் பலனை உனக்கு தரும். வார்த்தையை வையுங்கள். இப்படி அந்தந்த இடத்தில் தேவ வார்த்தையை வட்டு வைத்து அந்த மாற்றத்தை தருவதை மனக்கண்களில் காணுங்கள். காணுங்கள் அன்பர்களே. எதை யோசித்தீர்களோ, எதை மனக்கண்கள் கண்டீர்களோ, எதை அப்படியே நடக்கும் என்று யோசிக்கிறீர்களோ, கற்பனை பண்ணுகிறீர்களோ, அத்தனையும் பெறுவீர்கள். நீதிமொழி 23:7 இதைத்தானே சொல்லுகிறது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். எரேமியா 1:12 நீ கண்டது சரியே. ஆண்டவர் சொல்லி, நீ என்ன கற்பனை பண்ணினாயோ, என் வாக்கை வைத்து தான் பண்ணி, பகல் கனவு காணவில்லை. என்னுடைய வாக்கை வைத்து பார்த்தீர், என் வாக்கு நான் எப்படி உண்மையோ அப்படி அது உண்மை என்கிறார். உங்களது உள்ளான மனக்கண்கள் இதை காண்கிறீர்களோ அதை அப்படியே சத்தியமாக 100% பெறுவீர்கள். ஒரு சாட்சி சொல்கிறேன்.
எனக்கு 2 பெண் பிள்ளைகள். 2 பேருக்கும் திருமணமாகி, முதலுக்கு திருமணமாகி ஆண் குழந்தை. அதற்கடுத்து 2வது பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரே சமயத்தில் கன்சீவ் ஆகியிருந்தார்கள். முதல் மகளுக்கு 2வது குழந்தை, 2வது மகளுக்கு முதல் குழந்தை. அப்போ முதல் மகளுக்கு ஏற்கனவே ஒரு பேரன் பிறந்து விட்டான். எனக்கு ஆசை, ஒரு பேத்தி, ஒரு பெண் பிறக்க வேண்டும். ஆண் இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் இருக்க வேண்டும். அதுதான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி மகிமை. 2வது மகளுக்கு முதல்ல ஒரு ஆண் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படியே வைத்து 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 ஜெபம் பண்ணுவேன். தூக்கத்தில் கூட மாற்றி சொல்லிவிட்டு, ஆண்டவரே மாற்றி சொல்லிவிட்டு அப்படி பண்ணிடாதீங்க என்றுவேன். ஆண்டவரே, பெரியவளுக்கு நான் பேத்தியை பார்க்கிறேன், சின்னவளுக்கு பேரனை பார்க்கிறேன். இப்படியே சொல்லி 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 ஜெபித்தேன். அப்படியே பிறந்தது. எங்கூட வேலை பார்ப்பவர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டார்கள், எப்படி இப்படி தாயம் போட்டது போல பெற்றீர்கள் என்று. ஒன்றுமில்லை, மந்திரமில்லை. ஆண்டோடைய வாக்கு, நீ எதை கேட்கிறாயோ, எதை காண்கிறாயோ அதை பெறுவாய் என்று திரும்ப திரும்ப சொன்னேன். திரும்ப திரும்ப அப்படியே நடக்கும் என்று நான் கற்பனை பண்ணினேன், மனதில் நினைத்தேன், வந்தது. அப்படித்தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, இல்லை என்ற இடத்தில் இருக்கிறது என்று உமது வாக்கை வைத்து நான் பார்ப்பேன். வாக்கின்படி நடந்து முடிந்து விட்டது போல நான் பார்ப்பேன். ஆம், அது போகவே போகாது. ஏசாயா 55:10-11 படி அப்படி ஆகும், ஆகும், என் வாழ்வில் ஆகும் என்ற நிலையில் நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு இன்றிலிருந்து நான் சிந்திப்பேன். என்னுடைய பெர்செப்ஷனை மாற்றுவேன். நான் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பது போல நான் ஆண்டவருடைய வார்த்தை வைத்து நான் பார்ப்பேன், பெற்றுக்கொள்வேன். இதை நான் பழகத்து ஆரம்பித்து விட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.